ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் கிச்சன் அண்ட் ஹோம் மேக்கிங்கில் பார்க்க போகிறது ஒரு நைவேத்தியம் ரெசிபி சர்க்கரை பொங்கல். சர்க்கரை பொங்கல் செய்கிறது ரொம்பவே எளிமை. பல்வேறு விசேஷ நாட்களில் நாம் கடவுளுக்கு சர்க்கரை பொங்கலை நைவேத்தியமாக படைப்போம். இந்த எளிமையான ரெசிபியை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம் வாங்க. சர்க்கரை பொங்கலை நாம் இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறோம். சர்க்கரை பொங்கல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு வீசம் உலக்கு அளவுக்கு சாப்பாடு பச்சரிசி எடுத்திருக்கேன். மெஷரிங் கப்பில் நீங்கள் எடுக்கிறதா இருந்தால் அரை கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் அரிசியை அளந்தோமோ அதே கப்பில் 1/4 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு, அதாவது பாசிப்பருப்பு நம்ம எடுத்துக்க போகிறோம். பாசிப்பருப்பு ஆப்ஷனல் தான், வேண்டாம்னு நினைக்கிறவங்க அதை தவிர்க்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் நாம் எடுத்து வச்சுருக்க பயத்தம்பருப்பை ஹை ஃப்ளேமில் 1 நிமிஷம் கைவிடாமல் அதை வறுத்து எடுத்துக்கலாம். பயத்தம்பருப்பு நிறம் மாறணுன்ற அவசியம் கிடையாது, சிவக்க வறுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஹை ஃப்ளேமில் ஒரு நிமிஷம் நம்ம வறுத்தாலே அதில் இருந்து நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். அந்த சமயத்தில் நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். நாம் இன்றைக்கி 1 கப் பச்சரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். சிலர் அரை கப் அளவுக்கு கூட பயத்தம்பருப்பு எடுத்துப்பாங்க. பயத்தம்பருப்பு எந்த அளவுக்கு எடுத்துக்கணும் அல்லது பருப்பை வேணுமா தவிர்க்கணுமான்றது எல்லாமே உங்களுடைய விருப்பம் சார்ந்தது தான். பயத்தம்பருப்பு இப்போ 1 நிமிஷம் நல்லா வறுபட்டுடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். வறுத்த பயத்தம்பருப்பையும் பச்சரிசியோடு சேர்த்து 2 அல்லது 3 முறை தண்ணி சேர்த்து நல்லா கழுவி தண்ணியை சுத்தமாக வடித்து எடுத்துடலாம். அரிசியையும் பருப்பையும் நல்லா கழுவி தண்ணியை வடித்தாச்சு. இப்போது அரிசி வேகிறதுக்காக நாம் தண்ணி சேர்க்கணும். சர்க்கரை பொங்கல் நல்லா குழைவாக இருந்தால் தான் நல்லா இருக்கும்ன்றனால 4 கப் அளவுக்கு நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். அதாவது 1 கப் பச்சரிசி 1/4 கப் பயத்தம்பருப்பு எடுத்திருக்கோம். மொத்தமாக 1.25 கப் ஆகுதுக்கு. அதில் 4 மடங்கு அளவு தண்ணி சேர்க்கணும். 4 மடங்கு அப்படின்னு பார்த்தோம்னா 5 கப் தண்ணி சேர்க்க போகிறோம். அந்த 5 கப் தண்ணியில் நான் இன்றைக்கி 4 கப் தண்ணியும் 1 கப் பாலும் சேர்க்க போகிறேன். பால் சேர்த்தோம்னா சர்க்கரை பொங்கலுக்கு ஒரு தனி மணமும் நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் கிடைக்கும்ன்றனால நான் இன்றைக்கி பால் சேர்க்க போகிறேன். பால் விரும்பாதவங்க 5 கப்புமே தண்ணியாகவே சேர்த்துடலாம். 4 கப் தண்ணி சேர்த்தாச்சு. அடுத்ததாக 1 கப் பால் சேர்க்க போகிறோம். இந்த பால் நல்லா கொதித்து ஆறின பால். இப்போ இதை எல்லாமே சேர்த்து குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிக்கலாம். ஹை ஃப்ளேமில் தண்ணி நல்லா தளன்னு கொதிக்கிற வரைக்கும் நாம் இப்போது வெயிட் பண்ணணும். ஹை ஃப்ளேமில் தண்ணி இப்போது நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த சமயத்தில் ஃப்ளேமை கம்ப்ளீட்டாக சிம் செஞ்சு குக்கரை மூடி போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். கம்ப்ளீட் சிம் ஃப்ளேம்லேயே 15 நிமிஷம் அரிசியும் பருப்பும் நல்லா வேகட்டும். இந்த 15 நிமிஷம் இடைவெளியில் குக்கர்லேருந்து விசில்ஸ் வந்தால் நம்ம கணக்கில் எடுத்துக்க வேண்டாம். அரிசி வேகிற இந்த சமயத்தில் நாம் வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேமை ஆன் பண்ணிவிட்டு 1 கப் பச்சரிசிக்கு 1.5 கப் அளவு வெல்லம் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா பொடிச்ச வெல்லமாக 1.5 கப் அளவுக்கு எடுத்திருக்கேன். 1.5 கப் வெல்லம்ன்றது சரியான இனிப்பு அளவாக இருக்கும். கூடுதல் இனிப்பு தேவைன்றவங்க 2 கப் அளவுக்கு கூட வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் கரைகிறதுக்கு 3/4 கப் அளவு தண்ணி சேர்க்க போகிறோம். வெல்லத்தை மீடியம் ஃப்ளேமில் கைவிடாமல் கிளறிட்டே இருக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சா கொஞ்சமாக வெல்லம் எடுத்துருக்கோன்றனால சீக்கிரமாகவே அடிப்பிடிச்சிடும்ன்றனால மீடியம் ஃப்ளேமில் இப்போது கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கலாம். வெல்லம் கரைஞ்சதுக்கப்புறம் கூட மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 நிமிஷம் நம்ம வெள்ளை தண்ணியை கொதிக்க விட்டோம்னா வெள்ளத்தில் இருக்கிற பச்சை வாசனை போயிடும். வெள்ளத்தில் பாகுபதம் வரணுன்ற அவசியம் கிடையாது. வெல்லம் தண்ணியில் கரைஞ்சால் மட்டும் போதும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் நாம் வடிகட்டி எடுத்துடலாம். இந்த மாதிரி வெல்லத்தை நம்ம வடிகட்டி எடுக்கும்போது வெல்லத்தில் இருக்கிற மண் தூசி எல்லாம் தனியாக வந்துடும். வெல்லம் கரைச்ச தண்ணி சூடாக இருக்கும்ன்றனால எப்போவுமே ஒரு ஸ்டீல் வடிகட்டியில் அதை வடிச்சுக்கோங்க. பிளாஸ்டிக் வடிகட்டியை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. குக்கரை சிம் ஃப்ளேமில் வச்சு 15 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணிடலாம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் எல்லாமே தானாகவே அடங்குற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். குக்கரில் இருக்கிற ப்ரெஷர் இப்போ நல்லா அடங்கிடுச்சு. நாம் குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அரிசியும் பருப்பும் நல்லா வெந்திருக்கு. இப்போது ஒரு கரண்டியோடைய பின்பகுதி வச்சு நாம் சாப்பாடையும் பருப்பையும் நல்லா குழைவாக மசிச்சிடலாம். சர்க்கரை பொங்கலுக்கு நல்லா குழைவாக இருந்தால் தான் ருசியாக இருக்கும்ன்றனால நல்லா அது சாப்பாடு சூடாக இருக்கும் பொழுதே நம்ம மசிச்சிடணும். சாப்பாடு ஆறிடுச்சுன்னா மசிக்க வராதுன்றனால சாப்பாடு சூடாக இருக்கும்போதே நல்லா மசிச்சிடுங்க. அதே மாதிரி வெள்ளை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் கூட சரியாக மசிக்க வராதுன்றனால சூடாக இருக்கும்போது வெள்ளை தண்ணி சேர்க்கறதுக்கு முன்னாடி நல்லா மசிச்சிடுங்க.
சாப்பாடு மசிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் அரை கப்லேருந்து 1 கப் அளவுக்கு நல்ல சூடான தண்ணி இந்த சாதத்தில் சேர்த்து நீங்கள் மசிச்சிங்கனாலே சாப்பாடு ஈஸியாக மசிக்க வரும். சாப்பாடு இப்போது நல்லா பேஸ்ட் மாதிரி ஆகிடுச்சு. இப்போது நம்ம கரைச்சி வச்ச வெல்லத்தை இதில் சேர்ந்து நல்லா கலந்து விட்டுறலாம். சாப்பாடும் வெல்லமும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு. இதை மறுபடியும் ஸ்டவ்வில் வச்சு மீடியம் ஃப்ளேமில் 5லிருந்து 7 நிமிஷம் வரைக்கும் நாம் இப்போ இதை நல்லா கொதிக்க விடலாம். நாம் இந்த மாதிரி நல்லா கொதிக்க விடும்போது சாப்பாடு வெல்லத்துடைய இனிப்பு சுவையை எல்லாத்தையுமே நல்லா உறிஞ்சு சாப்பாடும் வெல்லமும் நல்லா சேர்ந்து வரும். பொங்கலை நல்லா கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இன்னொரு பக்கம் நாம் பொங்கலுக்கு தேவையான தாளிப்பு தயார் செஞ்சிடலாம். பேனை ஸ்டவ்வில் வச்சு ஃப்ளேம் ஆன் பண்ணிக்கலாம். பேன் நல்லா சூடானதும் 4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா சூடாகி கரைஞ்சதும் முந்திரி பருப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு மீடியம் ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. முந்திரி பருப்பு கலர் மாறி வர்ற சமயத்திலேயே 4 கிராம்பு, காய்ந்த திராட்சை பழம் இதெல்லாமே சேர்த்து நல்லா திராட்சை பழம் பொங்கி வரணும். அதே சமயம் முந்திரி பருப்பு நல்லா சிவக்க வறுபடணும். இப்போது முந்திரி பருப்பும் திராட்சையும் நல்லா வறுபட்டுடுச்சு. நாம் ஃப்ளேமை ஆஃப் செஞ்சிடலாம். சர்க்கரை பொங்கலில் நாம் வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்துடலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கலாம். பச்சை கற்பூரத்துடைய மனம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும்ன்றனால ஒரு பிஞ்ச் அளவுக்கு சேர்த்தாலே சரியாக இருக்கும். கூடுதலாக சேர்த்துட்டோம்னா அதோடைய மனம் பொங்கலில் மொத்தமாக இறங்கி பொங்கல் சாப்பிட முடியாத அளவுக்கு போயிடும்ன்றனால கவனமாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் ஒரு 6 நிமிஷம் நம்ம கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருந்த சமயத்தில் வெல்லம் இப்போது பொங்கலோடு நல்லா கலந்து சர்க்கரை பொங்கல் நல்லா தயாராகிடுச்சு. எப்போவுமே நாம் சர்க்கரை பொங்கல் இறக்குற அந்த சமயத்தில் ஒரு 2 அல்லது 3 டீஸ்பூன் அளவுக்கு உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நான் இப்போ 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு நெய்யுடைய மனம் ரொம்ப பிடிக்கும், நெய் கூடுதலாக இருந்தால் பிடிக்கும்னா நீங்கள் கூடுதல் அளவில் சேர்த்துக்கலாம். நம்ம எப்போவுமே நெய் கடைசியில் சேர்க்கும்போது பொங்கலுக்கு அது ஒரு நல்ல ஷைனிங்கும் கொடுக்கும்ன்றனால எப்போவுமே அடுப்பில் இருந்து இறக்குறதுக்கு முன்னாடி பொங்கலில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை பொங்கல் கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கிற சமயத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். ஏன்னா அது நேரமாக கொஞ்சம் இறுக்கம் கொடுக்கும்ன்றனால கொஞ்சம் தளத்தலன்னு இருக்கிற சமயத்துலேயே அடுப்பை ஆஃப் செஞ்சிடலாம். நம்முடைய நல்ல மணமான சுவையான சர்க்கரை பொங்கல் தயாராகிடுச்சு. இந்த பொங்கலை நீங்களும் உங்களுடைய வீடுகளில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள்.